இன்னைக்கு வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துக்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். ஆக்சுவலா அடையார் பிரிட்ஜை இப்படி ஒரு 2040 ஃபியூச்சர்ல இருக்கிற மாதிரி காமிச்ச ரீசெண்டா வந்த லைக் அப்படிங்கிற ட்ரெய்லர் தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட படம். விக்னேஷ் சிவன் அவர்களோட இயக்கத்துல வர போற படம். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீன் 3624 அப்படிங்கிறவர், அப்புறம் வில்லன் 60 கேமிங், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், சந்தோஷ், விஸ்வா ஜேஎம்சி, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சிலவுட்டை பார்த்தாலே அது யாருன்னு தெரியும். ஏன்னா சில பேர் மட்டும்தான் நம்ம சிலவுட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இந்த உலகத்திலே ரொம்ப சில பேர், அதில் இவர் ஒருத்தர். அந்த சிலவுட்டை வச்சு அது யாருன்னு கண்டுபிடிச்சலாம். ஆனால் என்ன படம் நீங்க கமெண்ட்ல போடணும். அதை பாருங்க, கமெண்ட்ல போடுங்க. வார் 2 இந்த படத்தோட டே 15 இந்தியாவில் வந்து 1,80,00,000, உலகம் முழுக்க 2,20,00,000. டோட்டலா 276,27,00,000 இந்தியாலையும், 350,90,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். ரொம்ப 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 ஒரு புவரஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். அதுவும் ஆஃப்டர் செகண்ட் வீக் மோசமான கலெக்ஷன். சூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படம் டே 35 கர்நாடகாவில் 39 லட்சம், வேர்ல்டு வைடு 46 லட்சம். டோட்டலா இந்த படம் வந்து 94 கோடியே 55 லட்சம் கர்நாடகாலையும், 116 கோடியே 30 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி தாங்க இந்த படத்துக்கு பட்ஜெட். பெரிய வெற்றி படம். மகாவதார் நரசிம்மா இந்த படத்தோட 35வது நாள் வசூல் இந்தியாவில் 1,35,00,000, உலகம் முழுக்க 1,49,00,000. டோட்டலா இந்தியாவில் 280 கோடியே 55 லட்சமும், உலகம் முழுக்க 308 கோடியே 6 லட்சம். பட்ஜெட் 20 கோடி. இந்த படமும் வசூல் ரீதியா பெரிய ஹிட்டு. அடுத்ததா நஸ்லனும் கல்யாண பிரியதர்ஷினி சேர்ந்து நடிச்ச ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு மலையாள திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். லோகா தி சாப்டர் 1 அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் படம். லோகா சாப்டர் 1 டே 1 கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால 2 கோடியே 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 48 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 90 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 8 லட்சம். 5 கோடி ஓப்பனிங் வந்திருக்கு. பெரிய விஷயம். இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி கிட்ட அப்ராக்சிமேட்டா அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஆனா விஷுவல் பாத்தீங்க அப்படின்னா, தியேட்டர்ல நீங்க போய் பார்த்துருந்தீங்கனாலே உங்களால அதை ஃபீல் பண்ணிக்க முடியும். என்னமோ ஒரு 200 கோடி 300 கோடி பட்ஜெட் படத்தோட விஷுவல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா உண்மையிலே அப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. என்கிட்ட சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். நான் படம் பார்க்கல. அதுக்கு வேற வந்து திட்டாதீங்க. ஏடா நீ பாத்தியா, உனக்கு தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் வேற திட்டுறாங்க. ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற படம் கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற மோகன்லால் அவர்களோட திரைப்படம், மலையாள திரைப்படம். டே 1 கேரளால 3 கோடியே 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 10 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. 8 கோடிக்கு மேல வந்து இந்த படத்துக்கு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு அதோட நல்ல நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 படங்களுக்குமே நல்ல ரிப்போர்ட் இருக்கு. பார்ப்போம். இந்த 2 படத்துல எதை பார்த்துட்டீங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தலைவன் தலைவி ஆஃப்டர் ஓடிடி கூட பெரிய லெவல்ல பாக்ஸ் ஆஃபீஸ்ல, அதாவது இருக்கிற கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ்ல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேத்து வந்து 35வது நாள் 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 67 கோடியே 6 லட்சம். ஸோ கூலி 15வது நாள் எவ்வளவு வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 30 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 65 லட்சம், கர்நாடகால 35 லட்சம், கேரளால 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 72 லட்சம், ஓவர்சீஸ்ல 35 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 42 லட்சம். ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 143 கோடியே 94 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 69 கோடியே 95 லட்சம், கர்நாடகால 44 கோடியே 68 லட்சம், கேரளால 25 கோடியே 38 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 44 கோடியே 39 லட்சம், ஓவர்சீஸ்ல 180 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 508 கோடியே 99 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 380 கோடி பட்ஜெட். அப்புறம் இந்திரா அப்படிங்கிற படம் டே 7 தமிழ்நாட்டில் 9 லட்சம், உலகம் முழுக்க 10 லட்சம், 1 கோடியே 25 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 1 கோடியே 36 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். அப்புறம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட ரீரிலீஸ் டே 7 சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 77 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த 7 நாள்ல 6 கோடியே 27 லட்சம். அதாவது வெறும் 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா, 110 ரூபா டிக்கெட் பிரைஸ்லயே இந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்குங்கிறது பெரிய விஷயம். எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, தியேட்டருக்கு போய் ரீரிலீஸ் படத்தை போய் பார்த்துட்டீங்க கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தோட இதுவரையும் டோட்டல் கலெக்ஷன், எனக்கு இந்த படத்துல பயங்கர வன்முறை இருந்தது. பயங்கர வன்முறை.
அதாவது சில படத்துக்கு எதுக்குடா இவ்ளோ வன்முறை இந்த படத்துக்கு அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணும். ஆனா இந்த படத்துக்கு உண்மையிலேயே இந்த படத்துக்கு தேவை வன்முறை. ஏன்னா வன்முறைக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லுங்க. இந்த படம் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர குடுத்த ஒரு கதைக்களம் அப்டின்னே சொல்லுவேன். எனக்கு இந்த படம் ரொம்ப ஃபேவரைட். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. தமிழ்நாட்டுல 3,55,00,000, ஆந்திரா தெலுங்கானால 71,45,00,000, கர்நாடகால 11,65,00,000, கேரளால 1,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4,65,00,000, ஓவர்சீஸ்ல 32,85,00,000, உலகம் முழுக்க 125,30,00,000. பட்ஜெட் 65 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 48,50,00,000, ஷேரா வந்திருக்கிறது 68 கோடிக்கு மேல வந்து வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாவே அமைஞ்சிருக்கு. ஹிட் த தேர்ட் கேஸ். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ரொம்ப நாளா நம்ம சேனல்ல ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாரு. இன்ஸ்டாகிராம்ல கூட தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ஜூனியர் என்டிஆரோட டாப் 10 ஹையஸ்ட் கிராசரை போடுங்க அப்படின்னு. ஸோ 10வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து யமடொங்கா அப்படிங்கிற படம் 46 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. பாட்ஷா அப்படிங்கிற படம் 76 கோடி வசூல் பண்ணி 9வது இடத்த பிடிச்சிருக்கு. டெம்பர் அப்படிங்கிற படம் 74 கோடி வசூல் பண்ணி 8வது இடத்த பிடிச்சிருக்கு. நன்னக்கு பிரேமது அப்படிங்கிற படம் 87 கோடி வசூல் பண்ணி 6வது இடத்த பிடிச்சிருக்கு. ஜெய் லவகுசா அப்படிங்கிற படம் 130 கோடி வசூல் பண்ணி 6வது இடத்த பிடிச்சிருக்கு. ஜனதா கேரேஜ் அப்படிங்கிற படம் 135 கோடி வசூல் பண்ணி 5வது இடத்த பிடிச்சிருக்கு. அரவிந்த சமத்தா வீர ராகவா அப்படிங்கிற படம், அதாவது ASVR அப்படின்னு சொல்லலாம், 165 கோடி வசூல் பண்ணி 4வது இடத்த பிடிச்சிருக்கு. வார் 2 350 கோடி இப்போ கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கு. 350 கோடி இந்த லிஸ்ட்ல 3வது இடத்த பிடிச்சிருக்கு. தேவரா பார்ட் 1 446 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 2வது இடத்த பிடிச்சிருக்கு. முதல் படம் என்னன்னு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. RRR தாங்க. 1239 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இதுதான் ஜூனியர் என்டிஆர் அவர்களோட டாப் 10 ஹையஸ்ட் கிராசிங். ஸோ அவரோட கெரியர்ல பெரிய அளவுல வசூலை வாரி குவிச்ச படங்கள் இருக்கு. ஸோ அப்கமிங் ஃபிலிம்ல அவரோட படம் இதோட பெரிய சம்பவம் பண்ணும் நீங்க நினைக்கிற படம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஜூனியர் என்டிஆர் அவர்களோட உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இது இல்லாம உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நடிகரோட டாப் 10 ஹையஸ்ட் கிராசர், இல்ல ஏதாவது ஒரு டைரக்டரோட டாப் 10 ஹையஸ்ட் கிராசர், ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட் கிராசர், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இதை நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. மேபி அப்கமிங் வீடியோஸ்ல அதை நான் ட்ரை பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு அது தெரியும், புதுசா வந்தவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது நம்ம தொடர்ந்து சொல்ற இந்த விஷயங்கள், இந்த நம்பர்ஸ் எல்லாமே, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் எல்லாமே ஒரு எர்லி எஸ்டிமேட்டட், ஒரு அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் தான். அதாவது இது வந்து ட்ரேட் வட்டாரத்துல இருந்து நம்ம நிறைய சோர்சஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறது தான். இது முன்ன பின்ன ஃபியூச்சர்ல மாறலாம். சில தவறுகள், சில லட்சங்கள், சில கோடிகள் முன்ன பின்ன இருக்கவும் செய்யும். ஸோ அது எல்லாத்துக்கும் உட்பட்டது தான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம சேனல்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. புதுசா வந்தவங்களுக்கு இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.